வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய லிமிடேஷன் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what is the one of the limitation of crystal field theory? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த லிமிடேஷன் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கான்செப்ட நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட அசம்ப்ஷன் பார்க்கலாம். Crystal field theory deals with electrostatic nature of bonding between ligand and central metal atom. லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் நேச்சர் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுல இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எடுத்திருக்கோம், அது ஒரு லூயிஸ் ஆசிட். லிகாண்ட் எடுத்திருக்கோம், அது ஒரு லூயிஸ் பேஸ். லூயிஸ் ஆசிட்ங்கிறது ஒரு எலக்ட்ரான் டிபிசியன்ட். ஸோ இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் போலா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணாங்க, அதுல இது பாசிட்டிவ் போல். அதே மாதிரி லிகாண்ட் வந்து ஒரு லூயிஸ் பேஸ், எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஸோ அதை நெகட்டிவ் போல் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போல் ரெண்டுமே பாயிண்ட் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போல ஒரு டைபோல் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில சொல்லியிருந்தாங்க, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கும். ஸோ அதை தான் இங்க 100% பியூர்லி அயானிக் நேச்சரா தான் இருக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கு இடையில ஒரு பியூர்லி அயானிக் நேச்சரா இருக்கும் அந்த பாண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது ரெண்டாவது அசம்ப்ஷன் வந்து இட் எக்ஸ்பிளைன் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லைக் ஸ்டெபிலிட்டி. ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது பீட்டாங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சு சொல்லலாம். பீட்டாவோட வேல்யூ ஹையா இருந்தா அந்த காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். அதே பீட்டாவோட வேல்யூ லோவா இருந்தா அந்த காம்பவுண்ட் வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சு அந்த காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி சொல்லிடலாம். அடுத்தது கலர். ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கலரா இருக்குமா இல்ல கலர்லெஸ்ஸா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்டால்ல டிடி டிரான்சிஷன் நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு டிடி டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்க அன்பட் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஒரு டி ஆர்பிட்டால் T2G ல இருந்து EGO, EG ஆர்பிட்டால்ல இருந்து T2GO எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்க அந்த காம்பவுண்ட் கலரா இருக்கும். இதே அன்பட் எலக்ட்ரான் இல்ல, D0 D10 கான்பினேஷன் இருந்துச்சுன்னா அங்க அன்பட் எலக்ட்ரான் இருக்காது. சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அது கலர்லெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறதையும் CFT தியரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஸ்பின்ங்கிறது அப்படின்னா ஒரு அன்பட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது ஒன்று பேராமேக்னெட்டிக்கா இருக்கும், இல்ல ஆல் எலக்ட்ரான் பேரா இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக் நேச்சரா இருக்கும். அப்ப பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்காங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரியாக்டிவிட்டி. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வெளியே ஹையா இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட் லெஸ் ரியாக்டிவிட்டியா இருக்கும். இதே ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வெளியே வந்து லோவா இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் லெஸ் ஸ்டேபிள், மோர் ரியாக்டிவிட்டி. அப்போ ரியாக்டிவிட்டி, ஸ்பின், கலர், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸை நம்ம இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கு இடையில அது அயானிக் பார்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் நேச்சரா இருக்கும் அப்படிங்கிறது இந்த தியரியோட அசம்ப்ஷன். ஓகே, இதோட லிமிடேஷன் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கன்சிடர் ஒன்லி டி ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம். மெட்டல் ஆட்டத்தோட டி ஆர்பிட்டால் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஆனா சம் கேஸ்ல the contribution of s and p ஆர்பிட்டால், அப்போ ஒரு சம் காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல் ஆட்டத்தோட எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால் வந்து கான்ட்ரிபியூஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஆனா இங்க ஒன்லி டி ஆர்பிட்டால மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில. அது ஒரு லிமிடேஷன். அடுத்தது, அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பாண்டிங் இன் மெட்டல் அண்ட் லிகாண்ட் இஸ் பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கன்சிடர் பண்ணல. பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அயானிக் பாண்ட் தான் இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. அது ஒரு லிமிடேஷன். ஓகே, அடுத்தது, இட் டஸ் நாட் அக்கவுண்ட் வை சம் லிகாண்ட் ஸ்பிளிட் d ஆர்பிட்டால் greatly, some ligand split d ஆர்பிட்டால் shortly. அதாவது சில ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா T2Gக்கும் EGக்கும் இடையில உள்ள கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஹையா இருக்கும். இதே வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லோவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Fe2+ எடுத்திருக்கோம் d ஆர்பிட்டால். இப்போ d ஆர்பிட்டால் வந்து இப்போ ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு, T2G அண்ட் EG ஆர்பிட்டால். இப்போ இது வந்து வீக் ஃபீல்டு லிகாண்ட் வாட்டர் Fe2+ ஓட பிரசன்ட் ஆயிருக்கு, வீக் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ இதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி T2Gக்கும் EGக்கும் இடையில எனர்ஜி லோவா தான் இருக்கு, எனர்ஜி டிஃபரன்ஸ். ஆனா இதே இதுல வாட்டருக்கு பதிலா Cn பிரசன்ட் ஆயிருந்து அப்படின்னா T2Gக்கும் EGக்கும் இடையில எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ஹையா இருக்கு. அப்போ இதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் வந்து லோவா இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல. இதே இதுல செகண்ட் இதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து ஹையா இருக்கு. அப்ப இதுல ஸ்ட்ராங் ஃபீல்டு இருந்துச்சுன்னா ஹையா இருக்கும், வீக் ஃபீல்டு இருந்தா லோவா இருக்கும். அது ஏன் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு ஹையா இருக்கு, ஏன் வீக் ஃபீல்டுக்கு லோவா இருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது ஒரு லிமிடேஷன். ஓகே, அடுத்து, does not consider the covalent nature of the bond between the ligand and central metal atom. அப்ப சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கும் இடையில கோவலன்ட் நேச்சர் அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க ஒன்லி அயானிக் நேச்சர், பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் நேச்சர் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க.
பண்ணாங்க. அது ஒரு லிமிடேஷன். ஓகே, அடுத்தது இட் cannot explain why water is strong field ligand and why OH minus is a weak field ligand. அவங்க வாட்டர் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு, அதே மாதிரி OH மைனஸ் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டு அப்படின்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ரேட் +3 இருந்துச்சுன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து 4D 5D இருந்துச்சுன்னா, 4D 5D இருந்துச்சு அப்படின்னா அது வாட்டர் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும். அப்போ வாட்டர் இந்த 4D 5D சீரியஸா இருக்கும்போது அது ஏன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது? அதே மாதிரி கோபால்ட் கூட வாட்டர் வரும்போது அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும். ஏன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அது ஒரு குறை. அதே மாதிரி OH மைனஸ் ஏன் வீக் ஃபீல்டுங்கிறது CFT தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதெல்லாம் லிமிடேஷன் ஆஃப் CFT தியரி. அடுத்தது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி சேஸ் நத்திங் அபவுட் ஆர்பிட்டால் ஆஃப் லிகாண்ட், இட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த மெட்டல் ஆர்பிட்டால். கிறிஸ்டல் ஃபீல்ட் தெரியல மெட்டல் ஆர்பிட்டல் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், T2G EG ஆக்ட்ராகட்டல்ல, அதே மாதிரி டெட்ராகட்டலையும் EG T2G செப்பரேட் ஆகும். இதே ஸ்கொயர் பிளேன்லாம் 4 ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. ஒரு மெட்டல் ஆட்டத்தோட ஆர்பிட்டால வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஆர்பிட்டால் லிகாண்டோட ஆர்பிட்டால அவங்க எதுவுமே சொல்லல. ஓகே, அதுதான் இது ஒரு சின்ன லிமிடேஷன். அடுத்தது இட் cannot explain the all the effect and consequence due to the cold nature of bond. அவங்க என்னன்னா all the effect consequences கோல்ட் நேச்சரால நடக்குது அப்படிங்கறத அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதெல்லாம் லிமிடேஷன் ஆஃப் CFD தியரி. சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the one of the limitation of crystal field theory? First point, it cannot explain color of the transition metal. கலர் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் வந்து ஒரு காம்பவுண்ட்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா TD டிரான்சிஷன் நடக்கும். அப்ப TD டிரான்சிஷன் நடந்தா அந்த காம்பவுண்ட் வந்து கலரா இருக்கும் அப்படின்னு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. இட் cannot explain அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ராங் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. இட் அசியூம் கோவலன்ட் பாண்டிங் பிட்வீன் மெட்டல் அண்ட் லிகாண்ட். மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில கோவலன்ட் பாண்ட் இருந்துச்சுன்னு சொல்ல அவங்க பியூர்லி 100% அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ அயானிக் பாண்டுங்கிறது அப்போ இது ராங் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இட் டஸ் நாட் அக்கவுண்ட் ஃபார் பார்ஷியல் கோவலன்ட் கேரக்டர் ஆஃப் மெட்டல் அண்ட் லிகாண்ட். அவங்க கோவலன்ட் கேரக்டர் இருக்கும் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில பார்ஷியலா கோவலன்ட் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லல. அவங்க பியூர்லி 100% அயானிக் பாண்டா இருக்கும், எலக்ட்ரோஸ்டேட்டிக் நேச்சரா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பார்ஷியல் கோவலன்ட் கேரக்டர்னு சொல்லல. சோ டஸ் நாட் அக்கவுண்ட் ஃபார். சோ இது கரெக்ட் ஆன்சர். கோவலன்ட் நேச்சர் அவங்க கன்சிடர் பண்ணல. சோ இந்த பாயிண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க. இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஸ்கொயர் பிளேனார் டெட்ராகோனல் ஆக்ட்ராகட்டல் டெட்ராகட்டலுக்கு எல்லா காம்ப்ளெக்ஸ்க்குமே கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்ளிகபிள். சோ இது ஒன்லி ஆக்ட்ராகட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இது ராங் ஆன்சர். சோ ஆப்ஷன் C இஸ் மட்டும் தான் லிமிடேஷன் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். which of the following limitation of crystal field theory? Option A, it cannot predict the magnetic property of complex. Option B, it does not consider the effect of Ligand field strength on the splitting of d orbital. Option C, it oversimplifies the metal Ligand interaction as purely ionic. Option D, it is not applicable to transition metal complex. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். Thank you.